வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 20வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா ஸ்ரீரங்கம் ஜீரா தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து முந்திரி பருப்பெல்லாம் நம்ம எதுவுமே தாளிக்க வேண்டாம். ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு வந்து கல்கண்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கப்பு வந்து வெல்லம். எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பக்கம் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய்லேயே வந்து ரவையை நல்லா வறுக்கணும். ஒரு கப்பு ரவை சேர்க்குறேன். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வந்து எல்லாமே வந்து அளந்துக்கணும். அதாவது கல்கண்டு வெல்லம் எல்லாமே அதே கப்பில் தான் அளந்துக்கணும். இப்போ வெள்ளத்தில் கல் மண் இல்லைன்னா நீங்கள் வந்து ரவை வெந்ததுக்கப்புறம் அப்படியே சேர்க்கலாம். ஸோ அது கல் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் வடிகட்டி சேர்க்க போகிறேன். ரவை நல்லா வறுப்பட்டுருக்கு. ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்துட்டா போதும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ரவை நல்லா வெந்துடுத்து பாருங்க, தெரியுதா? ரவை வெந்துடுத்து. இப்போ இதில் கல்கண்டு அதே கப்பில் ஒரு கப்பு கல்கண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வெள்ளை கரைசலையும் சேர்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி வெள்ளத்தில் கல் மண் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. இருந்தது அப்படின்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கரைஞ்சி நல்லா சேர்ந்து வரணும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலரி விடணும். பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரசாதம் ஸ்ரீரங்கம் ஜீரா வந்து ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் வந்து இன்னொரு பிரசாதத்தோட நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் ஜீரா ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து ஒரே அளவு தான். ரவை ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு வந்து கல்கண்டு, ஒரு கப்பு வந்து வெல்லம், அவ்வளோதான். இதுக்கு முந்திரி பருப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஆனால் வந்து முக்கியமாக வந்து ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் லாஸ்ட்டாக சேர்க்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த வாசனை வந்து கரெக்டாக லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்கும் போது தான் அதில் வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.